சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் அருகே இளைஞர்களை குறிவைத்து கார்களில் வைத்து கஞ்சா பொட்டலங்களை விற்பனை செய்து வந்த கும்பலை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கார் கஞ்சா கும்பல் சிக்கியது எப்படி? கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் கார்களில் வந்து கஞ்சா பொட்டலங்களை விற்பனை செய்து வந்த கும்பல் இவர்கள்தான். கல்லூரி மாணவர்கள் வியாபாரிகளை குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட கும்பல் சிக்கியது எப்படி? தமிழகத்தில் பரவி வந்த கஞ்சா கலாச்சாரத்தை வேரோடு அழிக்க கஞ்சா 2.0 என்ற நடவடிக்கையை மாநிலம் முழுவதும் போலீசார் முன்னெடுத்துள்ளனர். மாநிலம் முழுவதும் இதுவரை 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்து கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் சென்னையில் கல்லூரி மாணவர்கள் வியாபாரிகளை குறிவைத்து இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்களில் வந்து கஞ்சா விற்பனை செய்யப்படுவது தொடர்பாக போலீசாருக்கு தெரிய வந்தது. குறிப்பாக கோயம்பேடு பேருந்து நிலையத்தை சுற்றி நடக்கும் கஞ்சா வியாபாரத்தை கட்டுப்படுத்த தனிப்படை அமைக்கப்பட்டு வாகன சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டது. கோயம்பேடு மெட்ரோ ரயில் நிலையம் அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது காரில் வந்த கும்பல் ஒன்று போலீசாரை பார்த்ததும் வேகமெடுத்து தப்ப முயன்றுள்ளது. ஆனால் அதற்குள் சுதாரித்த ரோந்து போலீசார் வாகனத்தை மடக்கி பிடித்தனர். வாகனத்தை சோதனை மேற்கொண்டதில் இருக்கையின் கீழ் 2 கிலோ கஞ்சா போதைப் பொருள் விற்பனைக்கு தயாராக வைத்திருந்தது தெரிந்தது. வாகனத்தில் இருந்த வானகரம் பகுதியைச் சேர்ந்த 26 வயதான அவினாஷ், தண்டையார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 25 வயதான கமல், நெற்குன்றம் பகுதியைச் சேர்ந்த 24 வயதான பிருத்திவிராஜ் மற்றும் அரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 25 வயதான பரத்குமார் ஆகியோரை பிடித்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கஞ்சா பொருட்களை வாங்கி வந்து கார்களில் சென்னையில் இளைஞர்கள் கூடும் பகுதிகளில் விற்பனை செய்து வந்ததை ஒப்புக்கொண்டுள்ளனர். 4 மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தும் அனைவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியும் சிறையில் அடைத்தனர்.